வாழ்வில் வார்த்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைக்கான இறை வார்த்தை. இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் மகிழ்ச்சியோடு உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் தருகின்ற சமாதானமும் சந்தோஷமும் நிறைவாய் உங்கள் வாழ்க்கையிலே இன்றைக்கு காணப்படுவதாக. எந்த அளவிற்கு ஒருவரின் அர்ப்பணிப்பு உள்ளதோ அந்த அளவிற்கு ஒருவரின் ஆற்றலின் அளவும் இருக்கும். 1829ஆம் ஆண்டு இங்கிலாந்திலே பிறந்த வில்லியம் பூத் உலகம் கண்ட மிகப்பெரிய சமூக சீர்திருத்தவாதிகளில் ஒருவர். இவரே இரட்சணிய சேனை சால்வேஷன் ஆர்மி என்ற இயக்கத்தை ஆரம்பித்தவர். இராணுவ வீரர்களைப் போல உடை, பதவிகள் போன்றவை இரட்சணிய சேனை ஊழியர்களுக்கு வழங்கப்பட்டது. ஒரு சேனை அணிவகுத்து எதிரியின் மீது போர் தொடுக்க செல்வது போல ஒரு பட்டணத்தில் நற்செய்தி ஊழியம் செய்ய இவர்கள் புறப்படுவார்கள். ஏழை எளிய மக்களின் கஷ்டங்களை புரிந்து கொண்டு உதவி செய்தார். தன் மனைவி கேத்தரின் அவர்கள் கொடுத்த ஊக்கத்தினால் சிறந்த ஆத்தும ஆதாய வீரராகவும் எழுப்புதல் ஊழியராகவும் மாறினார். திறந்தவெளி ஊழியம், தொழிற்சாலை ஊழியம், குடிசை பகுதி ஊழியம், குடிகாரர்கள் மத்தியில் ஊழியம் என்று பல வகையான ஊழியங்கள் இந்த இயக்கம் நிறைவேற்றினது. இவருடைய ஊழியத்தின் மூலம் 27 மில்லியன் மக்களுக்கு உணவும், 11 மில்லியன் ஏழை குடிமக்களுக்கு வீடுகளும், 9,000 பேருக்கு வேலை வாய்ப்புகளும் வழங்கப்பட்டன. ஆரம்பத்தில் கிறிஸ்தவ மிஷன் என்ற பெயரில் ஆரம்பிக்கப்பட்ட இந்த இயக்கம் பின்னாளில் இரட்சணிய சேனை என்ற பெயரில் மாறி சுமார் 71 தேசங்களில் பரவியது. லட்சக்கணக்கான மக்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டார்கள். விழுந்து போன சமுதாயத்தை சீர்தூக்க, புறக்கணிக்கப்பட்ட ஏழை மக்களை உயர்த்த இருளடைந்த இங்கிலாந்து என்ற நூலை எழுதி வில்லியம் பூத் அவர்கள் வெளியிட்டார்கள். ஆம் அன்பானவர்களே, நம்முடைய தேசத்திலும் இப்படிப்பட்ட ஊழியக்காரர்கள் எழும்பும்படியாக நாம் ஜெபிக்க வேண்டும். மிஷனரி ஊழியங்களை முடிந்த அளவிற்கு கட்டாயம் தாங்க நாம் முன்வர வேண்டும். எந்த அளவிற்கு ஒருவரின் அர்ப்பணிப்பு உள்ளதோ அந்த அளவிற்கு ஒருவரின் ஆற்றலின் அளவும் இருக்கும். இந்த அருமையான வார்த்தைகளை சொன்னவரும் வில்லியம் பூத் அவர்கள்தான். அன்பானவர்களே, இவருடைய வாழ்க்கை இன்றைக்கும் நமக்கு ஒரு சவால். ஆண்டவரே, என்னையும் இப்படிப்பட்ட பணிகளுக்காய் பயன்படுத்தும் என்று சொல்லி அர்ப்பணிப்போம். எந்த விதத்திலாவது மிஷனரி பணிகளுக்கு நம்மளுடைய பங்கை கொடுத்து கொண்டே இருப்போம். பணமாக இருக்கலாம், நம்முடைய தாளந்துகளாய் இருக்கலாம், நம்முடைய ஆற்றலாக உழைப்பாக இருக்கலாம். எந்த விதத்திலாவது ஆண்டவரே என்னை பயன்படுத்தும் என்பது நம் ஜெபமாய் இருக்கட்டும். நேற்றைக்கு உங்களை வழிநடத்தின ஆண்டவர் இன்றைக்கும் உங்களை வழிநடத்துவார், தேவைகளை சந்திப்பார். நம்பிக்கையோடு இந்த புதிய நாளை ஆரம்பியுங்கள். ஆமென்.